யாரெல்லாம் படித்து கண்கள் மூடி ஒரு இசை புதிய வாரத்தில் புதிய நாளில் அதிகாலையில் அது உங்களை என்னை தட்டி எழுப்பி அவருடைய அன்பு இலக்கத்தை கிருபை பாராட்டினதுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். மறுபடியும் சந்தர்ப்பத்தை கொண்டிருக்கிறது. நம்முடைய சூழ்நிலை மாற்றிக்கொள்ள முடியாது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாது, மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, உண்மையில் ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அது உங்களுக்கு எனக்கும் பாட்டி கிழமைக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். காலையிலுடைய சுமத்துக்கு நாம் அதிகாலையில் தேடிகளை கண்டிப்பாக சொல்லுவாப்படுத்தாண்டது. இந்த காலையில் மத்திய வாசம் பண்ணபடியா நம்ம திருவிழாபடியா சமுதிரத்தால் ஏற்படுவோம். புதிகள் மத்திய வாசமாயிருக்கின்ற பரிசுத்தங்களை இந்த நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டது முக்கியமாக புதிய வாழ்க்கை புதிய நாள் இந்த கால விளப்பா இப்படி சமூகத்தில் நினைக்க முடியாது. நிச்சய நன்மைகள் நினைத்து மக்கள் நன்றி எடுக்க முடியாது. நீங்கள் பாட்ட கிருபைக்காக தயவுக்காக இழக்கத்துக்காக இந்த காலங்களில் தேடி மக்கள் நன்றி எடுக்க முடியாமல் இருக்கிறோம். இந்த ஆலை வளாகம் முழுவதும் ஒரு பரிசுத்தத்தில் நிரப்புங்க. இந்த ஆலை முழுவதும் மகிமையில் நிரப்புங்க. இந்த பலிபீடத்தை நீங்க எங்களோடு கூட இருக்கணும். இந்த ஆலை முழுவதும் பிரசங்களோடு கூட இருக்கட்டும். வடவாஞ்சிய மக்கள் அழைத்துக் கொள்வாங்கப்பா. வளர்கிற காலங்களை சமூகத்தில் காத்தக்கூடிய பிள்ளைகளை வேத வசனத்தை தாசனார்கள் கேட்கிற ஒரு செவிகளும் இருக்காது. அந்த பிள்ளைகள் திரும்பி போதார்கள். ஆலயத்தை நம்பினால் ஆலயத்தை சம்பளத்தால் இந்த நாளுக்குரிய ஆசிரியப்பட்டு செலுத்த கிடைச்சு இந்த ஆலயம் முழுவதும் பிரசங்களோடு கூட இயேசு கிறிஸ்து நாமத்தில் நலமில்லாவே வாசிக்க முடியாது. தங்களுடைய வேத பகுதி சங்கீத புஸ்தகம் 138 சங்கீதம் 1 முடிய வாசிக்க கேளுங்க. சங்கீத புஸ்தகம் 138 சங்கீதம் 1 முடிய வாசிக்கிறேன். சங்கீதம் 138 சங்கீதம். உம்மையின் முழுவதோடு துதிப்பேன், தேவனுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனை பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரசாதத்தை பார்க்கிறோம், உமது வார்த்தையை மையப்படுத்தி இருக்கிறேன். நான் கூப்பிட்ட நாளை எனக்கு மறுத்த உடனே என் ஆத்மாவில் பலத்தந்து என்னை தைரியப்படுத்தினேன். கர்த்தாவே, பூமிராஜர்கள் எல்லாரும் பொதுவாய் வார்த்தைகளை கேட்கும் போது உண்மை துதிப்பார்கள். கர்த்தன் மகிமை பெரிதாய் இருப்பதனால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாங்கள் நோக்கி பார்க்கிறார். மேற்கினார்களையோ தூரத்தில் அடைகிறார். நான் திருப்பத்தில் நடந்தாலும் வீரனை வைப்பிப்பேன். என் சத்துரின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவேன். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிளிகளை நெகிழவிடாதிருப்பீராக. வாசிக்கும்படியாக பகுதி வாசிக்க முடிந்தது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை, life always gives a second chance each today. வாழ்க்கை நமக்கு சந்தர்ப்பத்தை கூட்டி கொடுக்கிறார். அது இன்றைக்கு தன்னுடைய நாளைக்கு. இந்த சந்தர்ப்பத்துக்காக அநேகர் காத்திருந்தார்.
அநேகருக்கு கொடுக்கப்படல. ஆனா உங்களுக்கு எனக்கும் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த நாளை அவருடைய திட்டத்தை சித்தத்தை செய்யும்படியா, நம்முடைய வாழ்க்கையில் மனந்திருந்த ஒரு வாழ்க்கை வாழும்படியா, பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியா, உண்மையில ஒரு வாழ்க்கை வாழும்படியா, அவருக்கு சாட்சியா இருக்கும்படியாக உங்களுக்கு எனக்கும் வாழ்க்கை சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இந்த நாள்ல வந்திருக்கிற யாவரையும் என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் காலையில என்னுடைய சமூகத்திலிருந்து உங்களை பார்த்துக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சர்வ ஆண்டவர் இந்த புதிய வார்த்தை நமது அதிகாலைகளை நம்ம ஒப்படைப்படைந்து இந்த நாமளும் கொடுத்து இந்த வாரம் முழுவதும் நம்ம திருச்ச பிள்ளைகளோடு நம்முடைய கிராமத்து ஜனங்களோடு கூட இருப்பாராக. இந்த காலவேளை சமூகத்துக்கு காத்திருக்கிற உங்களுக்கு கற்போட வார்த்தை விதமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசித்த பகுதியில் சங்கீத புஸ்தகம் 138 சங்கீதத்துல 8 வசனம் முதல் சென்டென்ஸ் சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஒவ்வொரு நேரமும் சொல்லணும். இந்த உலகத்துல நான் வாழ்ந்த உலகத்துல அநேக எதிர்பார்ப்போடு, அநேக பிரச்சனையோடு, அநேக நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொல்லி அநேக பேர் காத்திருப்போம். ஆனா சில நேரம் நாம் சில காலத்துக்கு தோல்வியற்று போய்விடும், சில வாய்ப்பு நிறைவேறாமல் போய்கிறது, நாம் யோசிப்பது கைக்குடிவராமல் போய்கிறது. ஆனா இந்த காலவேளை கர்த்தர் வார்த்தை சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு புத்தகத்தில் ஒரு வார்த்தை விதமா வாசித்தேன், உன்னுடைய பிரச்சனை மலையை போல இருக்கலாம், இது என்னால் செய்ய முடியுமா, இந்த காரிய வாழ்க்கையில் நடக்குமா என்று சொல்லி சில அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும். என்னால் முடியாதுன்னு சொல்லி இந்த காரியனால் செய்து முடிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனை பிரசவம் சொல்லுவாங்க, அந்த தண்ணி தலைக்கு மேல இருக்கியா பிரச்சனை எனக்கு முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாத பிரச்சனை. அநேக வாழ்க்கையில சில காரியங்களை வாழ்க்கை தாங்க முடியாத காரியங்கள், நிறைவேற்ற முடியாத காரியங்களால அநேக தவறான வழிகள் பிரவேசிக்கிறாங்க, தவறான முடிவு எடுத்துக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து அவருடைய சமூகத்தில் காத்துள்ள பிள்ளைகளுக்கு கேட்க சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். அல்லேலூயா. என்னால் செய்து முடிக்க முடியாத காரியம், என் பலத்துக்கு மிஞ்சின காரியம், என் யோசனைக்கு மேலான காரியம் காணப்படுகிறது. எப்படிப்பட்ட சொன்னால் சரி, அவளால் முடியும். ஏன்னா அவருக்கு லேசான காரியம், அவருக்கு லேசான காரியம். செங்கல்லை பிளந்த ஆண்டவர், அது பிடிக்கத்தக்கதாக நம்ம எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட காரியம். பின்னாலே பாவம் செய்தி பின்னால் தொடச்சிட்டு வராரு. முன்பாக செங்கல், மோசே ஜனங்கள் வருடத்துக்கு முன்பாக நிற்கிறாரு. மோசே என்ன செய்ய தெரியல அவருக்கு. ஜனங்களுடைய கூக்கள் பெரிதா இருக்குது, ஜனங்கள் முழுமுழுப்பு பெரிதா இருக்குது. ஐயோ எங்களை கொண்டு கொடுங்க, கூட்டிட்டு வந்தீங்க என்று சொல்லி மோசையை பார்த்து முழுமுழுத்தாங்க. மோசே எரிஞ்சாரு. மோசே தேவனுடைய சமூகத்தில் போயிருந்தா ஒரு வார்த்தை பாருங்க, மோசேக்கு தைரியப்படுது, மோசே உன் கையில கொடுத்த கோலை நீட்டுப்பா மாட்டேன். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் பார்த்தீங்களா. அந்த கோலை நீட்டும் போது தேவன் கீழே காட்சி அனுப்பி அந்த செங்கலை 2ஆக பிளந்தாலும் ஜனங்கள் அடிச்சுதாங்களாம். கால்நடைய தரையில் நடக்கிற மாதிரி செங்கல் நடந்து போனாங்க. எவ்வளவு பெரிய அற்புதம் பார்த்தீங்களா. நடப்பது பார்த்த கண்கள் எவ்வளவு பாக்கியம் உள்ள கண்கள் பார்த்தீங்களா. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் செய்து முடிக்க முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சகலத்தை செய்ய வல்லவர், அவர் சகலத்தை செய்ய வல்லவர். புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, என்னால் செய்யப்படாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. நம்மளுடைய இப்ப உனக்கு முடியாத கருத்து இருக்குதாப்பா, நான் உன்னை உருவாக்கினேன்,
என்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தேன். இது மட்டுமில்லாம என் சிலுவையில் உனக்காக இரத்தத்தை சிந்தினையா, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, நம்ம மீறுதலுக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தத்துக்கு ஜீவனையே கொடுத்தாரையா. மற்ற காரியம் செய்யாமல் இருப்பது எப்படி? நான் சந்திக்கப்படுத்த காலவில்லை. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்ற ஒவ்வொரு நாள் எப்பெல்லாம் நம்மளால் முடியாத காரியம் வரும்போது, எப்ப நமக்கு மிஞ்சின காரியம் வரும்போது, நம்முடைய தேவைகள் சந்திக்க முடியாமல் இருக்கும் போது மறந்துடாதீங்க, இதோட வார்த்தை உங்களுக்கு எனக்கு கிருபையா கொடுக்கப்பட்டது, இலவசம் கொடுக்கப்படுது. இந்த வார்த்தை தியானிக்கும் போது பக்தர் சொல்லுகிறாரு, சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, என்ன சொல்றாருன்னா, அன்றோட வார்த்தை கிடைக்காம இருந்தா நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேனே. வார்த்தை கிடைக்காம இருந்தா நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். வார்த்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த காலங்களை கர்த்தர் வார்த்தை சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். என்னால் முடிக்க முடியாத காரியத்தை செய்து முடிப்பார். நான் விரும்பி கிடைக்கக்கூடாத காரியத்தை எனக்கு செய்து முடிப்பார் அவர். இந்த விசுவாசமுள்ள வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் சமூகத்தோடு நிற்கும் போது, கர்த்தர் வார்த்தை கேட்கும் போது, அந்த வார்த்தையுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கொண்டு வருகிறதா இருக்கிறார். அந்த வாழ்க்கையில் கிரியை செய்கிறதா இருக்கிறார். அவர் மேல் விசுவாசம் வைக்கும் போது பாருங்க, அந்த மற்ற விசேஷம் 18 அதிகாரம் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லணும்னா, ஒரு காண ஸ்திரீ தன் பிள்ளைக்காக தேவனுடைய சமூகத்தில் கெஞ்சும் போது அவர் என்ன செய்தாரா? அவரை பார்க்கவே இல்லை, பார்க்கிறது கூட. ஆனா காண ஸ்திரீ இயேசு தொடர்ந்து பின்னோக்கி போனான். ஏன்? தன் பிள்ளை சுகவீனமாக கிடைக்கிறதை பார்த்து அவருடைய உள்ளம் உடைந்ததுனால இயேசுவினால் சுகப்படுத்த முடியும் என்று சொல்லி இயேசு பின்னால் தொடர்ந்து போனார். கடைசி வார்த்தை சொல்வார், விசுவாசம் வெளியவர்களுக்கு விசுவாசம் புரியுது. நீ விரும்புகிற காரியம் விரும்புகிறபடியே நடக்கும். விருப்பம் அல்ல, ஏனாலத்து வருகிறது, எதற்காக வருகிறது? முதலாவது நன்றி சொல்ல வர வேண்டும். இரண்டாவதாக அந்த தேவையை ஆண்டவர் சந்திப்பார் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைத்து வர வேண்டும். காலத்தில் சமூகத்தில் காத்துக்கொண்டு கேட்க சொல்லுகிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். ஒவ்வொரு நாள் தேவைகள் வரும்போது, பாடு வரும்போது, பிரச்சனை வரும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மிஞ்சின காரியம் வரும்போது ஆண்டு இருந்து விடுதலை கொடுப்பார். இந்த காரியத்தை வாய்க்க செய்வார். இந்த காரியம் கைவிடுவோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்திலே காத்திருந்து விசுவாசங்களை வாழ்த்து சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காரியம் நிச்சயமா நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் வார்த்தை சொல்லுவது. அவர் எனக்காக யாவும் செய்து யாருக்காக? அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது 3 வசனம் சங்கீதக்காரனாகிய தாவீது விதமா சொல்கிறாரு, நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறுத்துறவு கூப்பிடு. அவர் நம்முடைய வாழ்க்கையை கிரியை செய்ய வேண்டும் என்றார், நம்முடைய வாழ்க்கையை கனவு எல்லா காலத்து கைப்பிடி வர வேண்டும் என்றார். செய்யப்படுகிறது, நான் கூப்பிட்ட நாளிற்கு மறுத்துறவு என் ஆத்மாவிலே பலத்தந்து என்னை தைரியப்படுத்த. இந்த காலங்களில் அவர் எனக்காக யாவும் செய்ய வேண்டும் என்றார். நீங்க நான் செய்ய வேண்டிய காரியம் அவர் நோக்கி கூப்பிடு. இந்த காலங்களில் சமூகத்தில் காத்திருப்பது இந்த நாட்கள் பிரவேசிக்க போகும். அநேக காரியங்கள் சந்திக்கிறோம், அநேக காரியங்கள் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும். அநேக பிரயாசங்கள், அநேக முயற்சிகள் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் தேவை உங்களுக்கு எனக்கு வெற்றி தருகிற ஆண்டவராக இருக்கிறாராம். அவர் எனக்காக, அவர் உங்களுக்காக, என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக யாரும் செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறாராம். ஒரு சமூகத்தில் பார்க்கிற பிள்ளைகள், தேர்ந்த பிள்ளைகள் ஒருபோது கைவிட மாட்டாங்க. சொல்லுது சங்கீதம் 34 சங்கீதத்தை சொல்றது, சிங்க குட்டிகள் காய்ச்சல் பட்டினியாடலாம், அர்த்தத்திற்கு ஒரு நம்பிக்கை வைக்கிறார். சமூகத்தில் பார்க்கிற பிள்ளைகள் ஒரு விஷயம் கண்டிருக்கும், அவர் எனக்காக யார் செய்து இந்த நாட்கள் பிரசிக்க போகிறாங்க. அந்த அநேக தேவை சந்திக்க போகிறோம், அநேக பிரச்சனை சந்திக்க போகிறோம். எல்லாத்தையும் உங்களுக்கு எனக்கு விடுதலை கொடுக்கிறார்கள்.
தேவையில் சந்திக்காண்டவர் அது கண்கள் கூடி முன்னாள் கூட கண்களை தாக்கல் பண்ணிக்கோமா. சிங்க குட்டிகள் அக்னியிடக்கும் ஆண்டவரை தேவர்க்கு கூட இல்லையே. சிங்க குட்டிகள் அக்னியிடக்கும் ஆண்டவரை தேவர்க்கு கூட இல்லையே. கூட இல்லையே, கூட இல்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு கூட இல்லையே. சிங்க குட்டிகள் அக்னியிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு கூட இல்லையே. ஒரு தேடுதலுக்கு உங்களை விசாரிக்கிறார்கள். நமக்காக யாரும் செய்து முடிக்கிறார்கள். நம்மளை அன்பு கொள்கிறார்கள். நம்மை நோக்கமாக இருக்கிறார்கள். நமக்காக யாரும் செய்து முடிக்கிறவர்கள். கட்டளை காத்து ஏற்படுமா. வானசிங்காசனம் வீட்டிலிருந்து நீரின் சூரியன் சமாதானத்தின் தேவன் நல்லா சந்திக்கப்பட்ட காலவேலைக்காரர்கள் இந்த காலங்களுக்கு அவருடைய சமூகத்திலிருந்து அப்பா விளக்கி பார்க்கத்தக்கப்பா தியானிக்க கிழக்காரர்கள் அப்பா கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் சொல்லி வார்த்தை சொல்லுவாரப்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கேட்க செவியோட வாழ்க்கையிலப்பா அப்பா அவருடைய விரும்புகிற காரியம் எதிர்பார்த்த காரியம் கைவிடி வரத்த கேள்வி செய்யப்பா. ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையிலப்பா அவர் விரும்புகிற காரியம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. அவருடைய சமூகத்தில் நாங்கள் பிரவேசிக்கப்படப்பா. தகப்பனே எங்க மேல நேசித்து எங்க மேல அன்பு வைத்து இந்த நாளை கொண்டு விட்டது போல நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அதை விடுதல் மறந்துவிட்டு ஒருவருக்கு அன்பில் ஐக்கிய சமாதத்தில் காணப்பட வேண்டும். இந்த பாவத்தில் செய்யப்படும் அப்பா. நீங்க பிரசுத்தமாக இருக்கிற போல நாங்களும் அப்பா இந்த உலகத்தில் வாழ்க்கை நாங்கள் பிரசுத்தமாக வாழ்வதற்கு கேட்டு செய்யணும். இந்த உலகத்தில் பாவத்தில் வேஷமிட்டு வாழாது அக்கிரமத்தில் வேஷமிட்டு வாழாது உங்களோடு அந்த பிரசுத்தத்தோடு காண இருக்கிறேன். தகப்பன் இந்த நாளில் இதற்கு சொல் பிள்ளைகளையும் கிராமத்து ஜனங்களோட கருத்தில் பண்ணிக்கிறேன். இந்த நாளில் ஊருடைய வாழ்க்கைக்கு தேவை வாங்கியப்பெல்லாம் நிறைவேற்றிருக்கிறார். ஒரு குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்பா சமாதானத்தில் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் விளையாசத்தோடு ஊற்றப்படும். வரவு சிறுமை நோய்கள் வியாதிகள் இயேசு நாமத்தில் நிர்ணயிப்பதற்கு முகத்தின் ஒளி ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் ஒவ்வொரு பிள்ளைகளும் பிரகாசிக்கும். இந்த நாளில் எனக்கு பிள்ளைகளை கிராமத்து ஒவ்வொரு சென்று செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கலாம். வேலை சொன்ன சுகத்துக்களை தாண்டிக்கப்படுகிறது. அப்பா கை பிரயாசத்தை ஆசத்தை உறுதிப்படுது. அது ஒரு 100 லட்சம் கோடியே போயிட்டு ஒவ்வொரு வீட்டில் தேவாஞ்சு எல்லாவற்றும் நிறைவேற்றப்படும். இந்த நாளில் எனக்கு பிள்ளைகள் கிராமத்து ஜனங்களும் அப்பா அப்பா வாகனம் வைத்திருக்க ஒரு பிள்ளைதான் சென்றிருக்கிறப்பா. இத்தனை ஆபத்துகள் இருபத்தி நடந்து கொண்டு இருந்ததப்பா. எங்க பிள்ளைகள் வாகனம் ஓட்டும்போது கூட சைக்கிள் ஓட்டும்போது கூட பைக் ஓட்டும்போது கூட ஆட்டோ ஓட்டும்போது கூட கார் ஓட்டும்போது கூட அப்புறம் டிராக்டர் ஓட்டும்போது கூட லாரி ஓட்டும்போது கூட பஸ் ஓட்டும்போது கூட இல்லப்பா. எங்க பிள்ளைகள் வாகனம் வைத்திருக்க ஒவ்வொரு பிள்ளையும் பாதுகாப்பு இப்படி சமூகம் சொல்லட்டும், இப்படி பிரச்சனை இருக்கட்டும், இப்படி பாதுகாப்பு பின்னால் இருக்கட்டும். நீ வண்டி ஓட்டுற ஒவ்வொரு பிள்ளைக்கும் லாபத்துவத்தில் தேவைக்கு எங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. இந்த நாள பலவிடத்தோடு சுகவிடத்தோடு வியாதிக்கு பிள்ளைதான் செவிக்கிறப்பா. எப்படி இருள் நீங்க வெளிச்சம் உதிக்கிறதோ ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையில் இவ்வளவு காரணம் நீங்கி போய் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்க முடியாது. இந்த நாள் முழுவதும் எங்க திருச்சம் பிள்ளைகளோடு கிராமத்து ஜனங்களோடு படுது இரவுல இப்படி சமூகத்தில் வந்து மக்கள் நன்றி விளையாடித்து வரையப்பா. எங்க திருச்சம் பிள்ளைகள் கிராமத்து ஜனங்கள் உங்க ரத்தப்பட்டு ஓடி வருது. நாங்கள் சிறுமிக மாற்றப்படுறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே யார் கர்த்தர் ஜெபத்தை செய்து சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்கள் ராஜ்யம் வருவதாக, உங்கள் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றோடு அப்பத்தை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம் நாங்கள் மன்னித்தது போல நாங்கள் செய்த எங்கள் குற்றங்கள் மன்னியும். எங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீவிர ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் விடுகிறதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகள் மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.